வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. விஜயுடைய 2வது மாநில மாநாடு நிறைய பேர் அழைக்காமலேயே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்கங்கிறேன். எனக்கு தமிழினத்தை நினைத்தால், ரொம்ப அடுத்த தலைமுறை நினைத்தால் ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்ற இவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை. இது எதோ நம்ம பொறாமையில்னு சொல்ல, எனக்கு ஒரு நடிகரை பார்த்துட்டு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த உடனே அவரை நம்பி இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தமிழினம் இன்னும் பல 100 ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஆகும் போல இருக்கேன். தமிழினத்தை பட்டி டிங்கரிங் பார்த்து கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் போய் எங்கேயா உழுடா அப்படின்னு விஜய் அணில் குஞ்சுகள் கமெண்ட் போடலாம். இல்லை, நமக்கு தமிழினத்தின் நலன் சார்ந்து யோசித்தால் அடுத்த தலைமுறைகள் அறிவு சார்ந்த தளத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தப்பான அறிகுறியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கான வளர்ச்சியாக தெரியல. இது அங்கே மாநாடு இவ்வளோ தொண்டர்கள் வருவாங்க. அந்த தொண்டர்கள் காலையிலேருந்தேங்க அடிக்கிற வெயில். இப்போ நம்ம வெளியே பைக்கில் போனால் அப்படி பொழந்துக்கிட்டு வெயில், பைக்கில் போக முடியல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது வெயில். அதில் அந்த வெயிலில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு, காலையிலேருந்தே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் சாப்பாடு கிடைக்கல, இந்த மாதிரியான தண்ணி கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு மாநாடு இருந்தால் இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்க தான் செய்யும். அது இந்த கூட்டங்கள் சொல்கிற மாதிரி இதாக இழிவுபடுத்த வேண்டியதில்லை, இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்பாடுகள்லாம் சரியாக செஞ்சுருக்கணும். செஞ்சுருந்தாலும் கூட இந்த மாதிரியான சிக்கல்கள் ஒரு சில இடங்களில் வரத்தான் செய்யும். இந்த மாநாட்டை பயன்படுத்திட்டு பிட்பாட்டு திருடனுங்க வரையும் செய்வானுங்க, அவனை காசு பார்ப்பானுங்க, ஆட்டையை போடுவானுங்க, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதை மீறி இந்த மாநாடு என்ன பேச போகுது, விஜய் என்ன சொல்ல போகிறாரு, விஜய் அடுத்து என்ன இந்த ஆளுந்தரப்பில் இருக்கவங்களை எதிர்க்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு, அவருடைய உரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாநாட்டுடைய வெற்றி இருக்குது. அது எல்லாத்தையும் விட மழை வர்றது என்னங்கிறதும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜயும் ஒரு தமிழர் தானே, இங்கே ஆட்சியாளர்கள் சரியில்லை, உங்கள் மேலே இருக்கிற விரக்தியில் தான் நாங்கள் விஜயை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் விஜய் அதைத்தான் சொன்னேன், நம்ம ஒரு எரியிற அந்த இதில் சட்டியிலேருந்து இன்னொரு எரியிற சட்டியில் போய் விழக்கூடாதுல்ல. இப்போ விஜய் ஒரு நடிகராக இருக்கார், அவர்கிட்ட ஒரு மக்களுக்கான வேலை திட்டங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்னா நம்ம அதை வரவேற்கலாம். விஜய்கிட்ட அந்த இதே இல்லையே. விஜய்கிட்ட என்ன பார்த்து நான் மயங்கிட்டேன் இதுவரை திரிசா நயன்தாரா என்னத்தை பார்த்து அதை ஏதோ வடிவேல் காமெடியில் வருமே, திரிசா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி என்னத்தை இங்கே திராவிட கட்சிகளில் இல்லை அதில் இங்கே விஜய்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிறது. நீ சினிமாவில் பார்க்குற, திரையில் பார்க்குற, உனக்கு பிடிக்கிற ஒரு 4 ஃபைட்டு சீனு குத்தாட்டம் போடணும் பிடிக்க, விசில் அடித்து அதோட நிறுத்திக்கா. எதுக்கு ஒரு அரசியல் இதுகளுக்கெல்லாம் பேசிக்கிறீங்க? அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன பசங்க வாக்காளர்கள் அட்டை கூட வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நடிகரை பார்க்க போகிறதுக்கான கூட்டம் தான் இது. ஒரு அரசியல் கூட்டம் கிடையாது, முதல்ல அது புரிஞ்சுக்காங்க. இது ஒரு நடிகருடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டமாக போகிறாங்க. அது இல்லாமல் சில ஊர்லெல்லாம் கட்சிக்கு ஆளே கிடையாது, பொறுப்பாளர் எவனோ ஒருத்தர் இருக்காம போல இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு 4 வண்டி அனுப்பி ஆள்களை தட்டிட்டு பார்ப்பாங்கன்னா ஊருக்காரங்களெல்லாம் எப்போ வாப்பா மதுரை சுற்றி பார்ப்போம், மீனாட்சி அம்மன் கோயில், அங்கே கோயில், இந்த கோயிலெலாம் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், காசு கொடுக்காங்க, செலவு பண்ணுறோம், அப்படி திரட்டிட்டு போகிறாங்க. விரும்பி வர்றதுங்கிறது வேறு. இதெல்லாம் வாக்காளெலாம் மாறாது. இந்த கூட்டத்தை நீங்கள் திமுககாரன் கொடுத்தாலும் காசு கொடுத்தா அவங்க போக தான் செய்வாங்க. வாக்காக கன்வெர்ட் ஆகணும், அது முக்கியம். இந்த சின்ன ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் போகிறாங்க. அவங்களாம் ஸ்கூலில் அந்த பகுதியில் விடுமுறை விட்டுருக்காங்க போல, பிள்ளைங்க லீவ் போடுறோம் அப்படின்ட்டு. இப்படி பல ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்துகிற மாநாட்டுக்கு இந்த மாதிரியான பக்க விளைவுகள் உண்டா? இல்லை. ஆனால் ஒரு சினிமாக்காரன் நடத்துகிறதோடைய விளைவு இது பக்க விளைவு. நம்ம திரும்ப திரும்ப தலையில் அடித்து சொல்லிக்கிட்டதே இதுதான். மீண்டும் மீண்டும் தமிழினம் சினிமா போதையில் போய் சிக்கக்கூடாது. டாஸ்மாக் போதையில் திராவிடங்களை உருவாக்கி அதை சீரழிச்சிட்டாங்க. சினிமா போதையை அவர்கள் உருவாக்குனது தான். அந்த போதைக்குள்ளே தமிழினம் சிக்கி மீண்டு வர முடியாமல் இருக்குது. மீண்டும் மீண்டும் போய் அதில் போய் சிக்காதீங்கடா அப்படிங்கிறது தான். இங்கே இருக்கிற தலைவர்களை கேளுங்க, சீமான் சரி இல்லையா அவர் போட்டு விழுங்க, அந்த கட்சி தலைவர் சரி இல்லையா அவர் போட்டு விழுங்க வைங்க, அது விமர்சனம் பண்ணுங்கள். அவர்கள் மீது விமர்சனம் பண்ணி வேற ஒருத்தருக்கு போடுங்க வைங்க. ஆனால் திரும்ப சினிமாக்காரங்க நல்லா செய்வான்னு நம்பி போய் உழாயிங்க, அது தமிழினத்துக்கு ஆபத்தானதாக இருக்குது.
ஆனால் இந்த விஜய் வளரணுமா சீமான் வளரணுமா அப்படின்னா விஜய்க்கு தான் வந்து எல்லோரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஊடகங்கள் என்னை காலையிலேருந்து காட்டுறாங்கல்ல, அது பின்னணி பாருங்கள். இந்த முக்கியத்துவம் வேறு எந்த கட்சி மாநாட்டுக்காக கொடுக்கப்பட்டதா? ஆளுங்கட்சியை தவிர்த்துட்டு வேறு சீமான் எத்தனையோ கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. பஞ்சமி நில மீட்புங்கிறது அனைத்து சாதியினரையும் கூட்டி வச்சு நடத்தப்பட்ட மிகச்சிறந்த எல்லா மக்களுக்கான ஒரு போராட்டம். எல்லா சாதியும் ஒரு அணியில் உட்கார வச்சார் இல்லைங்க. அது எவ்வளோ முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய மாநாடு. ஆனால் அதை பற்றி அதுக்கு ஊடக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா? இல்லை. அதுக்கு தவிர்த்துட்டு அவர் பல மாநாடுகள் நடத்தியிருக்காரு, கூட்டங்கள் போட்டிருக்காரு. முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா? இல்லை. ஃபேஸ் வேல்யூ பார்க்குறாங்களே. ஃபேஸ் வேல்யூ இல்லை. நடிகனுக்கு இயல்பாகவே இருக்கிறது ஒரு இது இருக்குது. நடிகர் பறந்தாலும் நடந்தாலும் சரி, குனிஞ்சாலும் சரி, எல்லாமே செய்தியாக மாத்திரம் எப்படியாவது. ஆமாம். அப்படி என்ன பார்க்கணுன்னு கேட்குற. எம்ஜிஆர் காலத்தில் இப்படி தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து விழுந்தாங்க. எம்ஜிஆர் கலர் மாதிரி வருமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கலர் மாதிரி வருமானாங்க, ஜெயலலிதா அழகு மாதிரி வருமானாங்க. இப்படியே போயிட்டு விழுந்து இனி எவ்வளோ காலத்துக்கிட்டா விழுந்து கிடப்பீங்க? கஷ்டப்பட்டு வந்து தட்டி கிட்டி கொண்டு வரலாம் பார்த்தா மீண்டும் வந்து ஆள்களை இறக்கி விட்டுக்கிறீங்க. உண்மையில் விஜயை பின்னணியிலேருந்து யாரோ இயக்குறாங்க. அது வந்து இந்தியாவுடைய பியூரோக்ராசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழினம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு தனித்த அரசியலோட அது எழுச்சி அடையாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசியலாக விஜய் இறக்கி விட்டுருக்காருங்கிற சந்தேகம் எனக்கு வந்து மேலும் மேலும் உறுதியாகுது. 1967, 77 அதில் இருந்தால் மாற்றம் புதுசாக விஜய் வர்றாரு. முகப்பில் வந்து அண்ணா மற்றும் எம்ஜிஆருடைய படத்தை வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் அவங்க வந்த மாதிரியே தனக்கும் வந்துடும். அவங்களுடைய வந்த காலமும் அவங்களுக்கு களத்தில் விளையாண்ட காலமும் வேற இல்லை. நிறைய பேர் இது என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வந்த உடனே அப்படியே டைரெக்டாக வந்து உட்காந்துட்டாரா? எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காருங்க. திராவிட இயக்கங்களை பயணம் செஞ்சுருக்காரு. அவர் பல அரசியல் களத்தில் இயங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து தனி கட்சி தொடங்கி அதெல்லாம் இந்த சேர்த்தா ஒரு ரசிகர் கூட்டம் உருவாயிருக்கு. எம்ஜிஆரால் தான் கருணாநிதி பதவி பெற்றார். எம்ஜிஆருடைய முகத்தை அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குப்பா, ரசிகர் கூட்டம். கருணாநிதி அப்பவுமே இவ்வளோ இதை பாருங்க. தனக்கான செல்வாக்கு இல்லை, ஆனால் எம்ஜிஆரை கூட நட்பாக வச்சுட்டு அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அதை மூலமாக வந்து இதுக்குள்ளே வந்தார். இதில் ஒரு முரண் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1967 அண்ணா உருவாக்கினது தான் ஒரு கட்சி. ஆமாம். அந்த கட்சியை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்ணுறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய படத்தையே தான் நீங்கள் முகப்பிலே வச்சுருக்கீங்க. இப்போ நீங்களும் திராவிட கட்சியோட சித்தாந்தத்தை தான் நீங்களும் கையில் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய. இல்லை, அந்த அண்ணா உருவாக்கின கட்சி அந்த அண்ணா உருவாக்கின கட்சி லட்சணத்துலேயே இருக்குது அப்படிங்கிற இல்லைங்கிற ஒரு விமர்சனம் வைக்கலாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இப்போ எம்ஜிஆர் கட்சி மாதிரியா இருக்குது அப்படிங்கிற உருவாக்கும் போது இருந்த நிலைகளை இப்போ இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் புதுசாக இவர்களை வைத்து இவர்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லலாம். அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கலாம். இல்லாமல் இது வந்து ஒரு பிராண்ட் இல்லை, செட் ப்ராப்பர்ட்டி இல்லை. எம்ஜிஆர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி. இப்போ விஜயகாந்த் ஃபோட்டோவெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பிரேமலதா இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து கிடைக்குது. விஜயகாந்துக்கான ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு வாக்குகளை எப்படி வாங்கலான்றதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம். ஆமாம். அதனால் விஜயோடைய வரவு அப்படிங்கிறது மீண்டும் திரும்ப சொல்கிறது, விஜய் எவ்வளோ கூட்டம் கூட்டினாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி, அது தமிழினத்தின் வீழ்ச்சியின் அறிகுறி தான். இந்த கூட்டுற அத்தனை கூட்டமும் வந்து பார்க்கும்போது அது வேறு ஒன்றும் கிடையாது, அது தமிழினத்தோடைய வீழ்ச்சிக்கான சாட்சி தான். சார் வருத்தத்தோடு தான் சொல்லுவேன். டிவிகே விசஸ் டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிக்குள்ளே தான் போட்டின்னு விஜயே சொன்னார். ஆனால் இன்றைக்கி களத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த தொண்டர்கள் டிவிகே தொண்டர்கள் அனைவரும் வந்து சீமான் ஒழிக அப்படின்ற ஒரு டென்செட்டை உருவாக்கி விட்டாங்க. இது திமுக எவ்வளோ பெரிய சாதகத்தை உருவாக்கி கொடுக்கும்? இது ரெண்டு இது இருக்குது. சாதகத்தை உருவாக்குறது ஒன்று, சீமான் அதை தெரிஞ்சு தான் பேசினாருன்னு இப்போ தோணுது. ஒன்று திமுக விஜய் அப்படிங்கிறது இல்லாமல் திமுக விஜய் நாம் தமிழர் அப்படிங்கிற இதை நோக்கி நகர்த்தும் போது திமுக அடிபடுது, திமுக பேச்சில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒன்று. திமுக போய் இவரை ஸ்டாலினை போய் சீமான் பார்த்ததுனால அதனால தான் விஜயை வந்து விமர்சிக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து விஜய் கட்சிக்காரங்க உருவாக்குறாங்க. விஜயை வந்து ஆரம்பத்துலேருந்தே சீமான் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கார். விஜய் எப்போ பெரியார் செட் ப்ராப்பர்ட்டியை தூக்கி வச்சாரோ அப்போவுமே வந்து சீமான் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் விஜய் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சீமான் அவர்கள் யோசிக்கலாம். சீமானிடம் என்ன பேசினார்னு யாருக்கு தெரியும், சீமான்கிட்ட என்னென்ன கேட்டார் அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் செய்யாமல் கடைசியில் சீமான் முதுகிலே குத்துன மாதிரி விஜய் வந்து முதல் நிகழ்வில் பேசுகிறது, சீமான் அதுக்கு எதிர்வினை ஆட்டினார் அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சு. இப்போ தளபதி டிவிக்க அப்படின்லாம் ஓட்டின உடனே அது வந்து விஜய் வர்சஸ் சீமான் அப்படிங்கிற மாதிரி பாரு.
எப்படி பார்த்தாலும் வந்து திமுகவுக்கு இது ஒரு லாபம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் எல்லாரையும் இந்த மாதிரியான ஒரு கோமாளித்தனமாக உருவாக்குறது, விஜயகாந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் வைகோ ஆகட்டும், இப்போ விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நீர்த்து போகிற செயல்றது வந்து திமுக வலுவாக இருக்குதோ இதில்? இல்லை, அது அவங்க செய்தானே செய்வாங்க. அவங்க இதை வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றாங்க. திமுகவுடைய அரசியலே இந்த மாதிரி தங்களை வந்து விமர்சிக்கக்கூடியவர்களை வந்து கடைசியில் வந்து கோமாளிகளாக மாற்றுறது, எதிர்க்க முடியலன்னா அப்படி பண்ணுறது தான். அதில் விஜயகாந்த் கிட்ட ரொம்ப பண்ணாங்க, வைகோ கிட்ட பண்ணாங்க. வைகோவை வந்து திமுக கோமாளியாக்குனது ஒரு பக்கம், வைகோவே தன்னை கோமாளியாக்கிக்கிட்டாருங்கிறது தான் இப்போதைய நிலை. இப்போ சீமான்கிட்ட அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து சீமானிடம் எடுபடாது அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஏன்னா சீமான் வந்து அங்கிட்டு இருந்து வந்தவர். இவங்களுடைய எப்பப்போ எப்படி பேசுவாங்கங்கிறதுலாம் சீமானுக்கு தெரியும். இப்போ விஜய் சீமானுடைய இதுங்கிறது இன்னொரு வகையில் நல்ல விஷயந்தான். நேரடி எதிரி. இப்போ கமல் வந்து அப்படியே வந்து வந்தார், ஸ்கிரிப்ட் படி வந்தார், கரெக்டாக வந்து வேலையை பார்த்தாரு. என்ன ஒரு ராஜேசிவா சீட்டு வாங்கிட்டு அப்பா என்ன அது டிவியை தூக்கி டார்ச்சை தூக்கி எறியது, டிவியை உடைக்கிறது, ஸ்டாலின்னு பேர் சொன்னாலே அசிங்கம் போதும், நான் இதுக்கு தனியாக கருணாநிதி அசிங்கப்படுத்தணும், இப்படிலாம் பேசினார். போய் இருந்துட்டார்ல. அப்போ கமல் ஸ்கிரிப்டட் படி வந்தார், வேலை செஞ்சு முடிச்சுட்டு போய் சீட்டை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டார். இப்போ விஜயும் அதே மாதிரி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தானே உறுதியாகுது. விஜய் அடுத்து என்ன பேசுகிறாரு, 26க்கு அப்புறம் அவர் இருக்காரா, களத்தில் இருக்காரா? 26லேயே அவங்க போய் என்ன டேரெக்டாக போய் சீட்டில் உட்கார முடியுமா? முடியாது. அதுக்கப்புறமும் விஜய் இயங்குறாரு அப்படிங்கிறதா இருக்குது. இவ்வளோ போராட்டம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு வேலை எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி 2026ல் சிஎம் ஆகிட்டால் என்ன நடக்கும்? ஆயிட்டாரு முதல்வர் விஜய்ன்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதானே. அப்படி ஆகாது அப்படிங்கிறது தானே இது. கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் அவங்க தொண்டர்கள் அணில் குஞ்சிகள் அவர்கள் வந்து ஆசைப்படலாம். ஆனால் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல. களத்தில் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இது இந்த வர்ற கூட்டம்லாம் வந்து வாக்கா மாறணுங்க. வாக்கா மாறுறதுக்கு வந்து இதாகணும்ல. எல்லாருமே வாக்கா போடுவாங்களா? அவன் 200 கொடுத்து 500 கொடுத்து ஒரு நாளைக்கு கொண்டு வா சுற்றி காட்டுவோம், மதுரை சுற்றி காட்டுவோம், வாப்பா வண்டி யாரு அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கான். வீட்டில் இருக்கிறது சரி வண்டியில் போயிட்டு ஒரு கிளம்பி வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஓட்டு போடுவானா? அவன் ஓட்டு போடுறது கடைசி நேரத்தில் காந்தி பேசுவார்ல, அங்கே அந்த காந்தி ஏன் டீல் பண்ணணும், உங்களை பிடிச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்குது. அப்படி பல சிக்கல் இருக்குது. ஆனால் இதை வந்து சீமான் அவர்கள் விஜயை தெரிந்தே எதிர்க்கிறார், வேண்டுமென்றே எதிர்க்கிறார். அது அதுதான் இதில் இருக்குது. இப்போ வந்து மாநாட்டில் சீமான் விஜய் அப்படிங்கிற மாதிரி இதாகுது. இப்போ அடுத்த தலைமுறையில் வந்து விஜய்க்கும் சீமானுக்கு தான் போட்டி. திமுக டீல்லே இல்லை அப்படி பார்ப்போம். வாரம் ஒதுக்கி விட்டுரு. ஆமாம், திமுக கணக்கில் இல்லை. அப்போ நாம் தமிழருக்கும் இதுக்கும் விஜய் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஆகலாம். 2 மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. இதில் திமுக தப்புது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேசு பொருளாக ஆகுது இல்லை, பேசு பொருளாக மாறுதில்ல, பேசு பொருளாக மாறுதில்ல. அது ஒரு நல்ல விஷயம் தான். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம்.